சீன புத்தாண்டை முன்னிட்டு போக்குவரத்து சுங்க கட்டணம் 50 விழுக்காடு கழிவு வழங்கப்படுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டதஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி இன்று அறிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாகவும் இது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை அரசாங்கம் ஆராயும் என்றும் அவர் கூறினார். ஜனவரி 27ஆம் தேதி அதிகாலை 12 மணி 1வது நிமிடத்திலிருந்து ஜனவரி 28 இரவு 11 மணி 59வது நிமிடம் வரையில் இந்த 50 விழுக்காடு டோல் கழிவு நடைமுறையில் இருக்கும் என்று அவர் கூறினார். அடுத்தடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து கலந்தாலோசனைகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையில் பண்டிகை காலங்களில் வழங்கப்பட்டுள்ள இலவச டோல் சலுகையின் மதிப்பு 356.18 மில்லியன் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஷேக் அண்ட் பேக் கஃபே நிறுவனம் மற்றும் அதன் நிர்வாக இயக்குனர் ஈவ் சாங் யுயன் ஆகியோர் கே மார்ட்டுக்கு வழங்கிய சாண்ட்விச்களில் ஹலால் லோகோவை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோப்பேங் எம்சிஏ தலைவரான ஈவ் பெட்டாலிஞ்சயா செசன்ஸ் நீதிமன்ற நீதிபதி நூர் ருசிலாவதி நோர் முன் 6 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பின்னர் விசாரணைக்கு உரிமை கோரினார். 65 வயதான ஈவ் ஜனவரி 10ஆம் தேதி சன்வே டமன்சாராவில் உள்ள ஷேக் அண்ட் பேக் வளாகத்தில் இக்குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 1,00,000 வெள்ளி அபராதம், 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டுமே அவருக்கு விதிக்கப்படும். மீண்டும் மீண்டும் குற்றமிழைப்பவர்களுக்கு அதிகபட்சமாக 2,50,000 வெள்ளி அபராதம், 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படும். துப்புரவு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் திரங்கானு மாநில குடிநுழைவுத் துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பகுதி நேரமாக பல்வேறு வேலைகளை செய்து வரும் அவர்கள் பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக திரங்கானு குடிநுழைவுத்துறை இயக்குனர் முகமது யூஸ்ரி முகமது நோர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களிடம் எந்தவோர் ஆவணங்களும் இல்லை என்பதால் அவர்கள் தங்கியிருந்த பகுதியிலும் சோதனை இட்டதாகவும், கைது செய்யப்பட்டவர்கள் 24 முதல் 54 வயதினர் என்றும் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். வெளிநாட்டினர் தங்கியிருந்த பகுதியில் 34 பேரை சோதனையிட்டதாகவும், அதில் 14 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்டவர்கள் திரங்கானு குடிநுழைவுத்துறை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வாகன சோதனை ஆய்வு மையமான புஸ்பாக்கம் அதிகாரியை ஒருவர் தாக்கும்படியான காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து இன்று சம்பந்தப்பட்ட ஆடவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான விசாரணையில் சம்பந்தப்பட்ட ஆடவர் 60 வயது கோ சூன் குவா என்பது தெரிய வந்துள்ளது. அவ்வாடவர் அதிகாரியை தாக்கியதை ஒப்புக்கொண்ட நிலையில் 60 வயதான அவருக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 1,600 வெள்ளி அபராதம் விதித்துள்ளது. கடந்த ஜனவரி 16ஆம் தேதி ஜொகூரில் உள்ள தமண்டயா பகுதியின் புஸ்பாகாமிற்கு தனது லாரியை சோதனைக்கு கொண்டு செல்லும் போது ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரி சரியாக சோதிக்காததால் தாம் கோபத்தில் அவரை தாக்கியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். மலேசியாவில் அந்நிய நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மட்டுமே பல நிறுவனங்களுடன் சந்திப்பு நடத்தியதாக முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் இன்று உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். தாம் மலேசியாவை விற்கவில்லை என்றும் மாறாக முதலீடுகளை கொண்டு வந்ததாகவும் அவர் கூறினார். 1MDB நிறுவனத்தின் 2.3 பில்லியன் மோசடி குறித்தான விசாரணையில் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை தாம் சுய லாபத்திற்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் மறுத்துள்ளார். கடந்த 1976ஆம் ஆண்டு தொடங்கிய தன்னுடைய அரசியல் பயணத்தில் இதுவரை அரசு பணத்தை சுய லாபத்திற்காக பயன்படுத்தியது இல்லை என்று அவர் கூறினார். நஜீப் மீதான பண மோசடி வழக்கு தொடர்பாக அவர் 678 பக்கங்கள் கொண்ட சாட்சியங்களையும் வாக்குமூலங்களையும் இன்று உயர்நீதிமன்றத்திடம் வழங்கினார். தலைநகர் சோகோ பேரங்காடி வளாகத்திலிருந்து டத்தாரான் மெரிடேக்கா வரை நாளை நடைபெற உள்ள ஊழலுக்கு எதிரான பேரணியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரலாம் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பேரணிக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக அவர் கூறினார்.
தமக்கு பேரணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். அங்கீகாரம் வழங்கப்படாத சில இடங்கள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஆனால் தம்மை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறினார். தாம் பிரதமராக இருந்த இந்த 2 ஆண்டுகளில் ஊழலை எதிர்த்து போராடுவதில் தனது நிர்வாகம் உறுதியுடன் இருப்பதாக கூறிய அன்வார், இப்போது எழுப்பப்படும் ஊழல் வழக்குகள் பழையவை என்றும் கூறினார். ஆனால் கடந்த காலத்தில் காணாமல் போன பில்லியன் கணக்கான ரிங்கிட்டுகளை பற்றி நாம் பேசும்போது எந்த சலசலப்பும் இல்லை, நடவடிக்கைக்கான ஆதரவும் இல்லை என்று அவர் 1MDB ஊழலை பற்றி வெளிப்படையாக குறிப்பிட்டார். உண்மையில் சிலர் குற்றவாளிகளை பாதுகாக்கிறார்கள் என்று அவர் கூறினார். Masa saya bila SPRM buka balik fail, dia kata tak boleh teruskan. Jadi macam mana saya nak dihujat dan dikecam dalam soal yang saya tak terlibat? Ya. Yang saya terlibat dalam tempoh 2 tahun, peringkat rendah, tinggi, peringkat atas. Kalau ada, saya tidak tolak ansur. Okey. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.